ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன். நம்ம ஆன்லைனில் இன்றைக்கி ஆராதனை பண்ண முடியாமல் போச்சுது. லைன் டிஸ்கனெக்ட் ஆகுது, யூடியூப்பில் கனெக்ட் ஆகலை. திரும்ப முயற்சி பண்ண பிற்பாடும் அது ஆன் ஆகலை. ஆகவே நான் வீடியோ டைரக்ட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுகிறேன். ஆண்டவர் இப்படிப்பட்டதான காரியங்கள் இருந்தால் எல்லாம் நமக்கு ஒரு உதவி செய்வாராக. சீக்கிரமாக ஆலயம் திறந்து டைரக்டாக ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தக்கதாய் தேவன் உதவி செய்வராக. நம்முடைய ஜெபங்களில் அதை நினைத்து கொள்வோம். அதே டைமில் அதை லிங்க் பண்ண முடியலைன்னா டைம் ஆகி போயிட்டுருக்கு, அது ரன் பண்ண முடியலை. எனிவே நமக்கு ஆண்டுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். நம்ம ஜோமன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நேரத்துக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சபையாய் உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் உம்மை பாடி ஆராதிக்க, உமக்கு மகிமை செலுத்த நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதான இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, இந்த நாளில் நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வீடியோவை கவனிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். பெனியல் காஸ்பல் ஏஜ் சபையில் அங்கமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் பாதுகாத்து உம்முடைய கிருபைகளை மறைத்து கொண்ட உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். இதுவரையிலும் நீ நடத்தினீர் ஆண்டவரே. ஹாலை லூயா. பிசாசு எங்களுக்கு எதிராய் வரும் பொழுது, உலகத்தின் அதிகாரங்கள் எங்களுக்கு எதிராய் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்காக கொடியேற்றுகிறதான தெய்வம். உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை சுகமாக்குகிற தெய்வம். உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புகிறதான தெய்வம். இந்த நேரத்தில் கர்த்தாவே எங்களை சம்பூர்ணமாய் உம்முடைய கரத்தில் தருகிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. பாடுகிற பாடல்கள், தியானிக்கிற கர்த்தருடைய வசனம் எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய ஆத்மீக ஜீவிதத்திற்கு பிரயோஜனமாய் மாற்றி தாருங்க. இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் காரணமாக சபைகள் சரியாக இயங்க முடியாதபடிக்கு, ஆங்காங்கு ஆண்டவரே உம்மை ஆராதிக்க முடியாதபடிக்கு தடையாய் காணப்படுகிறதே. என் தேவனே, நீர் மனமிறங்கி அற்புதங்களை செய்யுங்க. எங்களுக்கும் நல்ல ஞானத்தை தாருங்க. நாங்கள் கர்த்தாவை உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் ஆண்டவரே, இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடியும் மட்டும் தெய்வீக பிரசன்னத்தினால் கர்த்தர் நிரப்புங்க. உம்முடைய கிருபை கிளங்களை தாங்கிக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆராதனையை நீங்கள் கவனிக்கும் பொழுது பாடல்களை பாடி, இந்த பாடலடிகளை உணர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிக்கும்படி இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பாடலை பாடி நம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவே. அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவே. இரத்த கோட்டைக்குள்ளே
நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர், என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை, மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை, அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே, என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. கடந்த ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை அவருடையதான இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து நம்மை பாதுகாத்து தம்முடைய கிருபையினாலே அவர் நம்மை நடத்தி வந்தார். அவருடையதான பாதைகளை, அவருடைய கிருபைகளை, அவருடைய வழிநடத்துகளை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. பக்தன் சொல்லுகிறது போல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீயோ என்னை விழும்படி தள்ளினாய், ஆனால் கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். பாருங்கள், இன்றைக்கு வருகிறதான சூழ்நிலைகள், இந்த உலகத்தில் இருக்கிற நாம் காண்கிறதான இந்த சூழ்நிலைகள் மத்தியில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால, தேவ கிருபை நம்மோடு கூட இருக்கிறதுனால இந்த உலகத்தில் ஜெயமாய் வாழுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். பிரச்சனைகளும் தோல்விகளும் இழப்புகளும் இந்த உலகத்துக்கு முன்பதாக இருந்தால், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அது வந்தாலும் ஆண்டவர் அதை வெற்றியாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றிலும் வெற்றியை தருகிறார். அதுதான் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறது, அவரை ஆராதிப்பதில் தேவன் நமக்கு தந்திருக்கிறது அந்த பாக்கியம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். நாம் எப்படி பாக்கியவான்கள்? பிகாஸ் நாம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அவர் யார்? இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். இந்த வானத்தையும் பூமியும் இதில் காண்கிறதான சகலவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்த ஆண்டவர் அதே வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் தந்திருக்கிறார். வேதாகம் முழுவதும் அவருடைய வார்த்தையாய் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் விசுவாசித்து அதை நம்முடைய வாழ்க்கையை அனுபவமாக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது கிரியாய் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. நாளில் நாம் இன்னும் ஆண்டவரை விசுவாசிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவருக்கு மகிமையாய் வாழ்வோம். ஒரு பாடலை கூட பாடி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. நாம் அவருக்கு செலுத்துகிறதான ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அவருக்கு ஆராதனை செலுத்துவது. அவர் ஆராதனைக்கு பாத்திரர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆராதனைக்கு பாத்திரர். அவரே பாத்திரர். ஹல்லேலூயா. ஸோ அந்த நாளில் இந்த பாடலை பாடி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான்
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே தாதியும் நீரே, தாபரம் நீரே என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே தாதியும் நீரே, தாபரம் நீரே என் தாயகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாதையில் வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே என் மீட்பரும் நீரே, மேன்மையும் நீரே என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே மீட்பரும் நீரே, மேன்மையும் நீரே என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த
எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதித்தேன். இயேசுவே உம்மை நான் துதித்தேன் துதித்தேன், எந்த வேளையிலும் துதித்தேன். இயேசுவே உம்மை நான் துதித்தேன் துதித்தேன், எந்த வேளையிலும் துதித்தேன். ஹல்லேலூயா. எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் அவரை துதிப்பதற்கு அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்து ஆண்டவரை எப்பொழுதும் தரிசிப்பதற்கான ஒரு மார்க்கத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெல்கி சேதேக்கின் முறைப்படி நமக்காக செய்து முடித்தார். ஆகவே தான் நம்ம எந்த இடத்துல உட்கார்ந்து ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் உண்மையாய் தங்களுடைய இருதயத்தை தேவ சமூகத்தை நேராக உயர்த்தி எந்த இடத்துல இருந்து நம் ஆண்டவரை நோக்கி பார்த்தாலும் ஒரு கர்டன் ஓப்பன் ஆகிறது போல தேவ பிரசன்னம் நமக்கு ஓப்பன் ஆகி அவருடைய பிரசன்னத்தை அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு நமக்கு முடியும். ஹல்லேலூயா. அவருடைய முகம் நம்முடைய ஆத்மாவுக்கு அது தெரியும். நம்முடைய ஆத்மாவை கர்த்தர் பார்க்கிறார், நம்முடைய முழுவதையும் அவர் பார்க்கிறார். அன்பான தேவ ஜனமே, அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை, அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் கண்களை மூடி இந்த நாளில் ஒரு விஷயம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே என் உள்ளத்துல உம்முடைய பிரசன்னம் தெரியட்டும் அப்பா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, மகத்துவத்தின் தெய்வமே உமக்கு நன்றி. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவே, நீர் கடந்த ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நல்லவராக இருந்தீர். உண்ண உணவு தந்தீர், உடுக்க உடை தந்தீர், சுகபலன் ஆரோக்கியம் தந்தீர், நன்மைகளை தந்தீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையுள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி. ஓ ஜீசஸ். ஆண்டவரே, எங்கள் கண்ணை கண்ணீருக்கும், எங்கள் கால்களை வீழ்ச்சிக்கும், எங்கள் பிராணனை மரணத்திற்கும் ஆண்டவரே எங்களை தப்புவித்து நன்மையினாலும் கிருபையினால் எங்களை முடி சூட்டின உம்முடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையுள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி. ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையுள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவே, உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்புங்க, உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. க்ளோரி. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை பாதுகாத்து வந்த உம்முடைய கிருபையினால் எங்களை நிறைத்து வந்த உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நீதிமானாய் மாற்றி, எங்களை பரிசுத்தவான்களாய் மாற்றி, எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை எங்களுக்கு தரித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் ஜெயமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்தீரே. அதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த 2020 அக்டோபர் மாதம் இந்த 9ஆம் தேதி வரையிலும் நீர் எங்களுக்கு நல்லவராயிருந்தீர். கர்த்தாவே, சபையாய் பாதுகாத்தீர். எங்கள் கண்ணை கண்ணீருக்கு விலக்கினீர், எங்கள் கால்களுக்கு வீழ்ச்சிக்கு விலக்கினீர், எங்கள் பிராணனை மரணத்துக்கு தப்புவித்தீர் ஆண்டவரே. அதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா. ஓ நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனை ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம், எங்களை விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் மகிமைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் 32வது சங்கீர்த்தனத்தை வாசிக்கலாம். வாசிக்கப்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீதம் 32 நான் வாசிக்கிறேன். மஸ்கீஸ் என்னும் தாவீதின் போதக சங்கீதம். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ
எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடைக்கு வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ண கால வறட்சியைப் போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காகவே சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழியே உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழி கூறுங்கள். செம்மையான இருதயமுள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கம் விடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நல்ல சங்கீத பகுதிக்காக ஸ்தோத்திரம். அதுடையதான 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுகிறதான ஒரு சங்கீதம். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பாருங்க, இந்த நாளில் நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அல்லது ரட்சிக்கப்பட்டதற்கு பிற்பாடு நம்மளில் அநேக பாவங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு வந்திருக்கலாம். ஆனால் இது ஒரு பாவ அறிக்கை என்னுடையதான ஒரு வேயில சொல்லுகிறதல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தம்முடையதான பலியை அல்லது அவர் இந்த உலகத்தில் மனுக்குலத்திற்காக செய்ய வேண்டியதான அந்த ஒர்க்கை இந்த தாவீது தரிசனத்தில் அல்லது விஷனில் ரெவலேஷனில் அதை பார்த்து எழுதுகிறதான சங்கீர்த்தனம். நம் வேதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு அல்லது அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் மக்களுக்கு போதித்த பொழுது அவர் அடிக்கடி நினைப்பூட்டி சொல்லுகிறதான காரியம், என்னை குறித்து நியாயப்பிரமாணத்திலும், என்னை குறித்து சங்கீதங்களிலும், என்னை குறித்து தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் எழுதியிருக்கிறதே என்று அடிக்கடி ஆண்டவர் சொல்லுகிறது நமக்கு தெரியும். அப்படியானால் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பதாகவே எழுதப்பட்டதான சங்கீதம். அவர் இந்த உலகத்தில் வந்து மனுக்குலத்தின் பாவத்திற்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறதையும் அந்த பலி மூலமாக முழு உலகத்தையும் ரட்சிப்பதையும் குறித்து இது தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம். கிருபையால் இந்த காலகட்டத்தில் வாழுகிற நாம் இந்த இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடையதான பிள்ளைகளாய் மாறுவதற்கு நமக்கு ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடையதான பாவம் அல்லது நம்முடையதான அக்கிரமங்கள் நம்ம எத்தனை பாவத்தை நமக்கு ஞாபகப்படுத்த முடியும்? நம்முடைய வாழ்க்கையில் வந்ததான நம்ம விவரம் தெரிந்ததான நாட்களிலிருந்து இன்று வரையிலும் நாம் செய்திருக்கிறதான பாவங்களை ஒரு பட்டியலிடுவதற்கு நாம் விரும்புவோமானால் எத்தனை குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில், பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. இதெல்லாம் நாம் சொல்ல போனால் அது எண்ணிக்கைக்கு அடங்காதாக இருக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்லுகிற இவைகளை எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லி, எவனுடைய பாவம் மூடப்பட்டது அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில கபடமில்லா இருக்கிறதோ அவன் பாக்கியவான். பாருங்க, நம்முடையதான பாவத்தை, நம்முடையதான அக்கிரமத்தை, நம்முடையதான குறைவுகளை ஆண்டவர் கணக்கிட ஆரம்பித்தால் நம்மை தண்டித்து முடியாது. ஆகவே தான் தண்டனையை தன்மையில் ஏற்றுக்கொண்டார். இந்த நாள் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இது ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டார்,
இந்த உலகத்தில் எனக்கு சமாதானத்தை தந்து விட்டார் என்று சொல்லி பாவத்தை செய்வதற்கோ பாவத்தில் நிலைந்திருப்பதற்கோ அல்ல இந்த வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறது போல, பாவத்துக்கு மரித்த நாம் எப்படி அதில் பிழைத்திருப்போம்? நாம் எதற்காக அடிமையாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோமோ நாம் அதற்கு அடிமையாக இருக்கிறோம். நாம் எதற்கு அடிமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? நீதியை நடப்பிப்பதற்காக நம்முடைய சரீரங்களையும் சரீரத்தின் அவயவங்களையும் கிறிஸ்துவுக்காக நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்தில் நமக்கு ஒரு ரைச்சஸ் லைஃப், ஒரு நீதியான வாழ்க்கையை வாழுவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வேயை உண்டு பண்ணினான். அந்த வேதான் சால்வேஷன். அந்த வழிதான் சால்வேஷன். இன்னைக்கு ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்ன வழி? பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு ஒரே பாதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என்ன சத்தியம்? எது இயேசு போதித்தாரோ, எது நியாயப்புறங்கள் போதிக்கிறதோ, எது தீர்க்கதரிசிகள் போதித்திருக்கிறார்களோ, எது அப்போஸ்தலர்கள் போதித்திருக்கிறார்களோ அதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. நம்மை கிறிஸ்துவிடத்தில் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போகிறதான பாதை தான். அதான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் இந்த பிறக்கும் பொழுதே சாதாரணமான இந்த ஃப்ளஷ் டெத்து டிக்ளேர் பண்ணப்படுகிறது. அதாவது பிறக்கிறவன் மரிப்பான்ங்கிறது உறுதி. ஆனால் ஒன்று, நம்முடைய உள்ளே இருக்கிற அந்த ஆத்துமா மரிப்பதில்லை. ஆகவே அந்த ஆத்துமாவுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிற ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த ஆத்துமா அந்த உலகத்தில் வாழும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானதை, தேவனுக்கு பிரியமானதை செய்யுமானால் அது நித்தியமான பரலோக ராஜ்யத்திற்கும், அப்படி இல்லாவிட்டால் நித்தியமான ஆக்கினை தீர்ப்புக்கும் போகும். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்தில் வாழுகிறது ஒருவேளை சாதாரணமான குடும்பங்களில், தேசங்களில், பல சிஸ்டத்தில் வாழலாம். பட் இஃப் யூ ஹேவ் ஜீசஸ், யூ ஹேவ் லைஃப். இயேசு உங்களுக்குள் இருந்தால் உங்களுக்கு ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வரலாம், குற்றங்கள் வரலாம், மீறுதல்கள், இதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு மன்னித்து அவை தம்முடையதான பிரசன்னத்தில் நம்ம வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் நமக்கு தந்திருக்கிறதான நீதியில், அவர் நமக்கு தந்திருக்கிறத வசனத்தில், அவர் நமக்கு தந்திருக்கிறதான வெளிப்பாடில், அவர் நமக்கு தந்திருக்கிறதான எல்லா விதமான அந்த தெய்வீக இடைப்பாடில் நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு போவோமானால் ஒவ்வொரு நாளும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை, மகத்துவம் உள்ள ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த நாளில் அப்படிப்பட்டதான அந்த மனோபாவம் நமக்கு உண்டாகட்டும். 8வது வசனத்தோடு நான் வாசிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேலின் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் நடக்க வேண்டிய பாதையை, நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தருகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்து தருகிறார். எப்படி அவர் நமக்கு போதிக்கிறார்? தம்முடைய வார்த்தையினாலே, பரிசுத்த ஆவியினாலே, தம்முடைய பிரசன்னத்தினாலே பலவிதமான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்து ஆண்டவர் நமக்கு எல்லா விதத்தையும் நமக்கு தெரிவிக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். நீங்களும் நானும் பாக்கியவான்கள், நீங்களும் நானும் பாக்கியவதிகள். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட வாழுகிறதற்கு ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரே, அதை நினைத்து நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். இந்த நாளில் நமக்கு சரியாக ஆராதனைக்கு இன்றைக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகள் மத்தியில் போக முடியாமல் இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்கள் வீடுகளில் இருக்கும் பொழுது வேதத்தை வாசித்து தியானித்து, குடும்பமாக இருக்கிறதான நீங்கள் கோயிலில் இருக்கிறவங்க எங்கே இருந்தாலும் கூடுமான வகையில் இந்த ப்ரேயர், அதாவது குடும்ப ஜெபம், தனிப்பட்டதான ஜெபம், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிகப்படுத்தி கொண்டு தேவனோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இடைப்படுத்திக் கொள்வீர்களானால் அது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அதுவே எல்லாவற்றுக்கும் ஆணிவேராக இருக்கும். நம்ம கர்த்தரை விசுவாசித்தோடைய வசனத்தின்படி வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான அந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த உலக வாழ்க்கையை நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் செழிப்பாய் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் ஒரு பொழுதும் சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. இந்த சங்கீத வசனங்களாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம தொடர்ந்து ஆராதனைக்கு அடுத்த காரியங்களுக்கு நம்ம கடந்து செல்லலாம். கடந்த நாளில் நாம் சகோதரன் ராஜன் அவருடைய மனைவிக்காக ஜெபித்தோம். அதுபோல் சகோதரன்
தேவகுமாரோடைய மனைவிக்காக ஜெபித்தோம். ஆண்டவர் அவர்களை சுகப்படுத்தி கிருபையாக வைத்திருக்கிறார். ராஜனுடையதான மனைவிக்காக தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஜெபிக்கலாம். அதுபோல் நம்ம சகோதரி ஜெஸ்ஸி நீவிகன்படிதான மனைவி, அவங்களுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம அதற்காக ஜெபிக்கலாம். இன்னும் நம்முடைய சபைகளில் வருகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, சகோதரங்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். இந்த நாளில் இருக்கிற அந்த கொரோனா வைரஸில் மக்கள் மிகவும் அவதிப்படுகிறார்கள். இதிலிருந்து ஆண்டவர் அவர்களை மீட்கும்படியாய் தம்முடைய கிருபையினால் ஒவ்வொருவரை நிறைத்து கொள்ளும்படியாக நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களில் நம்ம ஜெபிப்போம். குறிப்பாக நம்முடைய ஆராதனை சரியாக இந்த ஆலயத்தில் போய் ஆராதிப்பதற்கு தேவையான வழிகளை கர்த்தர் தரத்தக்கதாக ஜெபிக்கலாம். சில மாற்றங்கள் இருந்தாலும் நமக்கு சரியாக அது வரல. எனிவே நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதற்கான வாய்ப்பை நமக்கு தருவாராக. நம்முடைய ஜெபங்கள் ஒரு நாள் வீணாய் போவாது. உங்களுடைய ஜெபம், நம்முடைய ஜெபம் ஆண்டவர் கேட்டு சீக்கிரமாய் இந்த தேசத்துக்கு ஒரு விடுதலை தருவார். உலகம் முழுவதற்கும் அந்த விடுதலை தருவார். இந்த வேக்சின் கண்டுபிடிப்பதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது சீக்கிரமாக கண்டுபிடிக்கப்படவும் அதன் மூலமாக இந்த பிரச்சனைகள் மாற்றப்படவும் தேவன் உதவி செய்யட்டும். நம்முடையதான ஜெபங்களில் இன்னும் அதிகமாக இருப்போம். ஆண்டவரோடு நம்ம சஞ்சரிப்போம். கர்த்தர் நம்மை இன்னும் தம்முடைய கிருபையால் நிரப்புவாராக. தொடர்ந்து இன்றைக்கு மேகேஷன் உங்களுக்கு அனுப்பி தரப்படும். மேகஸ் ரெடியாக இருக்கிறது. நீங்கள் வாசித்து அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மற்ற எல்லா காரியங்களும் செம்மையாக நடப்பதற்காக நம்ம ஜெபிக்கலாம். இன்றைக்கி நமக்கு ஆன்லைனில் வர முடியாதனால தான் வீடியோ பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். எல்லோரும் தவறாமல் அதை கவனிங்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்குது. ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, நீர் எங்களை மட்டுமாய் நடத்தி வந்த உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். உம்மை பாடி ஆராதிக்க கிருபை தந்தீர். நீர் தந்த சங்கீத பகுதிக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உம்முடைய வார்த்தையில் நிலைந்து நிற்கவும் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆண்டவரை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீர் நல்லவர், நீர் வாக்கு மாறாதவர். வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், ஆனால் உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போகாது நம்முடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துங்க. உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த பெனியல் காஸ்பல் சபையில் வருகிற எல்லா குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். பலவீனமாக இருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் பாதுகாத்தீர், விடுவித்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. உம்முடைய மகத்துவத்தால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து அறிந்து ஆண்டவரை உம்மில நாங்கள் கர்த்தாவை தாகமாயிருக்கவும் ஆண்டவர் உம்மில பலன் கொள்ளவும் நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வசனத்தை அனுப்பி சுகப்படுத்துகிற தெய்வம், உம்முடைய வசனத்தால் எங்களை நிரப்புகிற உம்முடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு விஷயம் கூட எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். தொடர்ந்து இருக்கிறதான